நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே கிருஷ்ணர் தான். இது நான் சொல்றேன், சுவாமிஜி அப்படி சொல்லல இந்த புத்தகத்தில். ஏன்னா கீதை இல்லைன்னா, பகவத்கீதை இல்லைன்னா சுதந்திர போராட்டமே இல்லைன்னு நிறைய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், நூலாசிரியர்கள், மேற்கத்திய ஆசிரியர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. கீதையை சொல்லாம ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் இல்லை. திலகர் கீதா ரகசியம் எழுதியிருக்கிறாரு, காந்தி கீதைக்கு உரை எழுதியிருக்கிறாரு, வினோபா எழுதியிருக்கிறாரு, வீர சாவர்கர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் கீதைக்கு ஏன் உரை எழுதாங்க? அவங்க தான் அரசியலில் தானே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கு பகவத்கீதை ஒரு ஆன்மீக நூலை பற்றின உரையா? ஏன் அரசியல் காலத்தில், அதுவும் சுதந்திர போராட்ட காலத்தில், ஜெயிலில் இருந்த காலங்களில், சித்திரவதை அனுபவிச்ச காலங்களோட கீதைக்கு ஏன் உரை எழுதணும்னா, கீதை தான் சொல்லுது, துணிவோடு இரு, போராடு, உனக்கு போராட்டத்தில் தர்மத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, அதுல இருந்து பின்வாங்காத. இதெல்லாம் கொடுத்து மக்களை உத்வேகப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துறது, இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறது பகவத்கீதையினால தான் முடியும். நம்ம நாட்டில் பிறந்த அத்தனை தலைவர்களும் நம்பியதால் தான் பகவத்கீதை கிருஷ்ணருடைய வாக்கியம் சுதந்திர போராட்ட காலத்திலே மிகப்பெரிய உத்வேகம் பெற்றது. அதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்தது. இல்லைன்னா திலகர் உட்கார்ந்து மாண்டலே ஜெயிலில் பர்மாவில் உட்கார்ந்து கீதா ரகசியம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. காந்தி உட்கார்ந்து ஜெயிலில் இருந்துகிட்டு கீதைக்கு உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கீதை கிருஷ்ணருடைய அந்த வாக்கியம் இருக்க, இது ரொம்ப பெரிய ஒரு ஆய்வுக்குட்பட்டதாக மாத்திரம் இல்லாமல், இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு 10,000 வருஷ கலாச்சாரத்தின் பின்புலமாக, அந்த ஆன்மீகத்தின் பின்புலமாக நமக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு நிறைய கிருஷ்ணரை விமர்சனம் பண்றவங்க எல்லாம் கிருஷ்ணர் சொன்ன ஒரு முக்கியமான வாசகத்தை எடுத்துக்கிறாங்க. சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம். இது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. சாதுர் வர்ணம்னா 4 வர்ணங்கள்னு அர்த்தம். 4 வர்ணங்கள்னா அந்தனர், சத்திரியன், வைசியன். என் கூட வர்றீங்களான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அமைதியாக இருந்தீங்கன்னா திரும்ப வேற சிலபஸ் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அந்தணன், வைசியன், சூத்திரன், சத்திரியன், இதான் 4 வர்ணங்கள். சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம்னா, மயான்னா நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதை எடுத்து பிடிச்சுக்குவான். பார்த்தீங்களா, 4 வர்ணங்களை கிருஷ்ணர் உருவாக்கி இருக்காருன்னு கீதையிலே சொல்லியிருக்கு. வர்ணாசிரம தர்மம், ஏற்றத்தாழ்வு, அடிமை முறை, சுரண்டல், அநீதி, இதெல்லாம் கிருஷ்ணரே உருவாக்குனது, கடவுளே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இவங்க எல்லாமே ஆஃப் பாயில். முதல் வரி சொல்லுவான், அடுத்த வரியை சொல்ல மாட்டான். என்ன சொல்றாரு? சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷகா அப்படின்னு சொல்றார். குணத்தின் அடிப்படையாலும் தொழிலின் அடிப்படையிலும் நான் 4 வர்ணங்களை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்ற. எங்கேயுமே கிருஷ்ணர் பிறப்பின் அடிப்படையில் தான் வர்ணங்கள் உருவாகுது, ஜாதிகள் உருவாகுது என்று எங்கேயுமே சொல்லவில்லை. பிறப்பினால் ஒருத்தன் பிராமணன் இல்லை, பிறப்பினால ஒருத்தன் சத்திரியன் இல்லை, குணத்தினாலும் அவன் செய்கிற வேலையினாலும் தான்டா கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதான், கிருஷ்ணர் தான் அத்தாரிட்டி. அவர் சொன்னதுக்கு அப்புறம் எங்கே வர்ணாசிரம தர்மம் வருது? குணகர்ம விபாகஷகா. அதைத்தானே வள்ளுவனும் சொல்லியிருக்கான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பினால எல்லாரும் சமம். அடுத்த வரியை விட்டுருவான். நான் தான் சொல்றேன் ஆஃப் பாயில்னு. அடுத்த வரி என்னங்க? சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையான். தொழில்ல வேறுபாடு இருக்கு, பிறப்புல வேறுபாடு இல்லை. வள்ளுவன் சொன்னது கிருஷ்ணர் சொன்னது ஒன்று தானே, ரெண்டும் அப்படியே பொருந்தி போகிற வாசகங்கள். நான் இந்த இடத்துல எனக்கு முன்னால பேசினவங்களும் எனக்கு பின்னால ஐயா மரபின் மைந்தன் முத்தையா அவர்களும் இது ஆன்மீகமாகவே கிருஷ்ணரை கொண்டு போவாங்க. அவங்க ஆன்மீகவாதிகள், அதில் ஊறி திளைச்சவங்க. அவங்க சொன்னாதான் அவங்க வார்த்தைக்கு ஒரு தபஸ் இருக்கும். பூஜ்யனிய சுவாமிஜி வேற நிறைய பேசியிருக்கிறாரு. நான் அரசியல்வாதி, அதனால கிருஷ்ணரை நான் அரசியல்வாதியாகவே, என்ன கிருஷ்ணருக்கு ஓட்டு இல்லை, இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். அதான் ஒரு அரசியல்வாதிட்ட பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களா அப்படின்னு கேட்டாங்களாம். சந்தேகமே இல்லை, கௌரவர்கள் தான் நல்லவங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டவனுக்கு ஒரே ஆச்சரியம், சுவாமிஜி மாதிரி நல்லவங்க போய் கேட்டிருக்காங்க. ஊர் உலகமே தெரியுமேடா, பாண்டவர்கள் தானே தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க, நீ கௌரவர்கள் பக்கம் இருக்க பேசுறியே, அதவங்க எப்படி நல்லவங்கன்னு சொல்ற? அப்போ அந்த அரசியல்வாதி சொன்னா, அவங்ககிட்ட தான் 100 ஓட்டு இருக்கு, பாண்டவர்கள்ட்ட 5 ஓட்டு தான் இருக்கு, திரௌபதியும் சேர்த்துக்கிட்ட 6. அப்ப கேட்டவர் ஆடி போய் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னடா கிருஷ்ண பரமாத்மாவே பாண்டவர்கள் கூட தானடா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய கடவுள் அவர், அவதார புருஷன், தசாவதாரத்துல முக்கியமான ரோல் கிருஷ்ணர் ரோல், அவரே பாண்டவர் கூட தானே இருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு இல்லை, அவருக்கு மட்டும் ஒரு ஓட்டு இருந்திருந்தா நான். அப்போ நீங்க அரசியல்ல நம்பர் தான்
நம்பர் கேம் தான் பாலிடிக்ஸுங்கிறது. டெமோக்ரஸி ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். அல்டிமேட்லி டெமோக்ரஸி இஸ் a கேம் ஆஃப் நம்பர்ஸ். அந்த எண்ணிக்கை விளையாட்டில் வெற்றி பெற்றால் தான் இன்னைக்கு இருக்கிற அரசியலை கையாள முடியும். அதற்கு கிருஷ்ணர்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்கு, அதுதான் முக்கியம். கிருஷ்ணர்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அக்கா ஒரு கதை சொன்னாங்கல்ல, ஜராசந்தன் வந்து மதுராவை தாக்கும்போது கிருஷ்ணரும் பலராமனும் மதுரா விட்டு ஓடுறாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணருக்கு ஒரு பேரே இருக்கு, ரணச்சோடு தாஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ரணச்சோடு தாஸ்ன்றது கிருஷ்ணருக்கு பல பேர்ல அது ஒண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பயந்துட்டு ஓடினவன் அர்த்தம். ரணச்சோடு தாஸ்னா பயந்து புறமுதுகிட்டு ஓடின ஒரு கோழைக்கு பேர் தான் ரணச்சோடு தாஸ் அப்படின்னு பேர். இதுல இருந்து தான் சத்ரபதி சிவாஜி பெரிய அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறார். அப்சல் கான் சிவாஜியை தாக்குறதுக்கு வர்றான். அப்சல் கான் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஆஜானுபாக ஒரு 7.5 அடி உயரம் இருப்பான். சிவாஜியை தாக்க வர்றான், பெரும் படையோட வர்றான். நம்ம நினைக்கிற மாதிரி சிவாஜிக்கு பின்னால ரொம்ப பெரிய சேனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்து கொரில்லா வார்ஃபேர் சிவாஜி. ஒரு 500 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 5000 பேர் கொண்ட படையை அவன் சந்திக்கணும். ஆயுதங்கள் கம்மியாக இருக்கும், படை வீரர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் இவனது ஸ்ட்ராட்டஜினால இவன் ஜெயிப்பான். அதுதான் சிவாஜியோடைய சிறப்பு. அப்போ பெரிய படை வரும்போது சிவாஜி அந்த படையிலிருந்து அந்த வீரர்கள் ஒற்றர்கள் மூலமாக தகவல் சொல்கிறாங்க, பெரும் படையோட அப்சல் கான் வரான், என்ன பண்ணணும்? அப்போ எல்லையோரத்தில் இருக்கிற படை வீரர்கள்லாம் நீங்கள் அப்படியே கோட்டையை நோக்கி உள்ளே வந்துடுங்க, ஒன்றும் எதிர்க்காதீங்க. வந்தால் எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்சல் கான்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க, சிவாஜி ரொம்ப பெரிய வீரன்ப்பா, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும், அவன் அவ்வளோ பெரிய வீரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே படைகள்லாம் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கு, சிவாஜி படையெல்லாம். அடுத்து வயல்களுக்கெல்லாம் தீ வைக்கிறான் அப்சல் கான். வயல்களுக்கெல்லாம் தீ வைக்கிறப்போ இப்போ என்ன செய்யன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, தீ ஒரு பக்கம் எரியட்டும், இன்னொரு பக்கம் உணவு உற்பத்தி ஆகும், நம்ம சமாளிச்சுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. கோவில்கள்லாம் இடிக்கிறான் அப்சல் கான். இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போயும் ஒன்றும் பண்ணாதேன்னு சிவாஜி சொல்கிறார். இப்போ மக்களுக்கே கோபம் வருது. ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைச்ச மன்னன், கோவில்கள்லாம் இப்படி இடிபடுது, அப்சல் கான் வந்து இடிக்கிறான், அதை எதிர்த்து ஒன்றும் யுத்தம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறானே, இவன்லாம் இவ்வளோ கோழை தேவையா அப்படின்லாம் மக்களுக்கே கோபம் வருது. பட் சிவாஜி வாண்டட் டு கிவ் எ மெசேஜ். சிவாஜி இஸ் அஃப்ரேட் ஆஃப் அப்சல் கான். சிவாஜி அப்சல் கானுக்கு பயப்படுறான், ஓடி ஒளிகிறான் அப்படிங்கிற மெசேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் சிவாஜி. அந்த மெசேஜ் வந்து வெல் ரிசீவ்டு பை அப்சல் கான். இவன் ஒரு கோழை, பயப்படுறான்ற இமேஜ். கடைசியாக சிவாஜி சமாதானம் பேசுகிறார். நான் கூடாரத்துக்கு வர்றேன், சமாதானம் பேசுகிறேன். என்னடா இப்படி ஒரு கோழை எதிர்த்து இவ்வளவு படையோடு என்னை அந்த பாய் அனுப்பிச்சு வச்சுட்டாரு, தேவையாது, 4 பேர் அனுப்பிச்சு இந்த சிவாஜியை தூக்கிட்டு வந்திருக்கலாமே. அப்படி அலட்சியமாக இருக்கிறான் கூடாரத்தில். எந்த ஆயுதத்தையும் கொண்டு வராமல் சிவாஜியும் அவனோட தளபதியும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் கூடாரத்துக்குள்ளே போகிறாரு சிவாஜி. ஆயுதங்கள் இருக்கான்னு பரிசோதனை பண்ணுறாங்க. கத்தியோ வாளோ எதுவும் இல்லை, உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. போன அடுத்த வினாடி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அப்சல் கான் 7 அடி உயரம், சிவாஜி 5 அடி தான். சிவாஜி கொஞ்சம் குள்ளம், வரலாற்றுலேயே அப்படி தான் இருக்குது. கொண்டு போன புலி நகம் அந்த கையுறைகளை போட்டு அப்படியே உள்ளே விட்டார். நம்ம அவர் என்ன நரசிம்மரா, நரசிம்மர் எப்படி இரணியனை துவம்சம் பண்ணாரோ அப்படி கொடலை கிழிச்சு எடுத்துட்டார் சிவாஜி. சிவாஜி கூட போன தளபதி உள்ளே இருந்த 10 பேரையும் அவங்களுடைய வாழை எடுத்து 10-15 பேரையும் ஒரே நேரத்தில் தலையை சீவிட்டான். பாகுபலி படத்தில் சீவின மாதிரி அப்படியே ஒரு சீவியாச்சு. வெளியில் வந்து ஒருத்தன் கத்துனா அப்சல் கான் செத்து போனா அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 வீரர்கள் இருக்கிற அந்த யுத்த களத்தில் 20,000 வீரர்களும் தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் கதை. சிவாஜிட்ட மறுநாள் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிங்க அப்படிங்கிறப்ப சிவாஜி சொல்கிறாரு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய ரணச்சோடு தாஸ் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். பல சமயம் தோற்று ஓடுறது மாதிரி காட்சியளித்தா கூட அது இறுதி வெற்றிக்கு வழிவகுக்குங்கிற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு? கிருஷ்ணர். தி ஃபர்ஸ்ட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன் தி ஹியூமன் ஹிஸ்டரி, இட் வாஸ் லார்ட் கிருஷ்ணா. அவர் தான் உலக வரலாற்றிலே முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் தான். ஸ்ட்ராட்டஜினா தெரியும், தந்திரவாதி, யுத்த தந்திரங்கள், அரச தந்திரங்கள், ராஜதந்திரம், இதெல்லாம் நிறைம்பிட்டு. அதுக்கப்புறம் சாணக்கியனை சொல்லலாம், அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜியை சொல்லலாம். இன்னைக்கும் அந்த மாதிரி சாணக்கியர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய இருக்காங்க. இப்போ என்ன நீங்க யாரையாவது சொல்லுங்கன்னா அமித்ஷாவை சொல்லுவேன் நான்.
அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா. இது மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் அரசியல் இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல. அப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் யார் மாஸ்டர்னா கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ணர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மாஸ்டர். அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து அவரால் உருவாக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மகாபாரதத்தில் அவன் அது என்ன விளையாட்டுங்க, சொக்கட்டானா பகடை, அந்த விளையாட்டு கூப்பிடுறான் துரியோதனை. தர்மன் ஒத்துக்கிட்டான். போய் விளையாடும் போது துரியோதனன் என்ன சொல்றான், எனக்கு பதிலா எங்க மாமா சகுனி தான் விளையாடுவாருன்னு சொல்றான். இந்த தர்ம முட்டாப்பைய அந்த நேரத்தில் உனக்கு பதிலாக உன் மாமே சகுனி விளையாடட்டும், எனக்கு பதிலாக என் மச்சான் கண்ணே விளையாடுவான்னு சொல்லியிருந்தா கிருஷ்ணன் விளையாடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும், துரியோதனே சகுனி எல்லாரும் 15 வருஷம் காட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அது விழுகுமா இல்லையா பகடையில்? இப்போ சகுனி என்ன சொல்றாரோ விழுந்துச்சு. இப்போ இவர் சொல்றது விழுகும் இல்லை, அது எப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியும்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்னேன் சில பேரை. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் விழுந்திருக்கும். அதுக்கு இவனுக்கு அந்த தர்மர் பாவம் ரொம்ப நல்லவன், அதனால தோத்துட்டான். ரொம்ப நல்லவங்க தோக்கக்கூடாது. அறிஞர் அண்ணா ஒரு தடவை கதை எழுதினார், நல்லவன் வாழ்வான் அப்படின்னு. அப்பயே எம்ஜிஆர் கேட்டாராம், நல்லவன் வாழ்வான்னு கதை எழுதியிருப்பீங்களே, கதை எழுதிக்கீங்களே அண்ணா, நல்லவன் வெல்வான்னு எழுத வேண்டாமா? வாழ்வான்னு எழுதி என்ன பண்ண, நல்லவன் வாழ்ந்து என்ன பண்ண, நல்லவன் ஜெயிக்கணும்ல, நல்லது ஜெயிக்கணும்ல. நல்லவன் ஜெயிக்கிறது இல்லை, நல்லது ஜெயிக்கணும். கிருஷ்ணர் கூட நல்லவன் கூட கிருஷ்ணர் இல்லை, நல்லவற்றின் கூட இருந்தார். இன்னைக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பல சமயம் பீஷ்மரும் துரோணாச்சாரியார் நல்லவங்க தான், ஆனால் அவங்க நல்லவன் கூட இல்லை, தர்மத்தின் கூட அவங்க இல்லை, அதர்மத்தின் கூட இருந்தாங்க. அவங்க நல்லவங்க தான். அதனால நாம எங்க இருக்கணும்னா நல்லது கூட இருக்கணும். நல்லது கூட இருக்கிறவன் நல்லவனான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நல்லது கூட இருக்கிறவன் நல்லவனா இல்லாமல் இருக்கலாம், பட் அது நல்லது ஜெயிக்க வெற்றி பெறான் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. நம்ம நாட்டில் யுத்த தர்மம்னு ஒன்று இருக்கு. பகலில் தான் சண்டை போடணும், இரவில் சண்டை போடக்கூடாது, நிராயுத பாணியோட சண்டை போடக்கூடாது, அந்த பக்கமாக திரும்பி புறமுதுகு காட்டி இருக்கிறவனை அவனை கொல்லக்கூடாது. இப்படிலாம் தர்மங்கள் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராமாயணத்தில் அதுவும் விஷ்ணுவோட அவதாரம் தான். அந்த அவதாரத்தில் ராவணன் வந்து நிராயுத பாணி ஆயிடுறான். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ராவணன் நிராயுத பாணி ஆயிடுறான். அப்போ ராமர் என்ன சொல்றாரு, இன்று போய் நாளை வா, நிராயுத பாணி நிற்கிற, உன்னை நான் கொல்லக்கூடாது, உன் கையில் ஆயுதம் இல்லை, இன்னைக்கு சன்செட் டைம் வேறு ஆயிடுச்சு, அதனால நீயும் டயர்டு நானும் டயர்டு, நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, ஆயுதத்தோட வா, சண்டை போடுவோம். அப்போ விஷ்ணுனுடைய ஒரு அவதாரத்தில் எதிரி நிராயுத பாணியாக இருக்கும்போது அவனை கொல்லவில்லை. இதுதானே யுத்த தர்மம். நீங்கள் அப்படியே இங்கிட்ட வாங்க, கடவுள் கிருஷ்ணர் அவதாரத்துக்கு வாங்க. மகாபாரதத்தில் குருச்சேத்திரத்தில் கர்ணன்ட்டு ஆயுதம் இல்லை, கர்ணன் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறான். கீழே இறங்கி விட்ட தேர் சக்கரத்தை குனிந்து அவன் தூக்கி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அர்ஜுனனை பார்த்து அடி. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், என்ன அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான், என் கூட அவன் சண்டைக்கே தயாராக இல்லை, இப்போ போய் அவனை அடிங்கிறீங்க. இதெல்லாம் பேசாத, முதல்ல ஆளை காலி பண்ணு. கிருஷ்ணா, இது யுத்த தர்மம் இல்லை, தர்மத்தை பற்றி என்கிட்ட பேசாது, நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி. அதுக்கு நான் 12 வால்யூம் புஸ்தகமே எழுதியிருக்கேன், தர்மம்னு என்னன்னு. முதல்ல அவனை இதே கேள்வியை கர்ணனும் கேட்குறான், என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டேடா, நான் இது நிராயுத பாணியை கொள்றதுதான் தர்மமா, இதுதான் உனக்கு அழகா, நீ தான் பெரிய தர்மத்துக்கான கடவுளா? அப்போ சொல்றாரு, தர்மத்தை பற்றி நீ பேசாத அப்படிங்கிற, தர்மத்தை பற்றி நீ பேசாத. ஆயிரக்கணக்கானோர் அவையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண்ணை, திரௌபதியை துகிலுருந்து அவளை நிர்வாணமாக்க முயற்சி பண்ணது எந்த தர்மத்தில் இருக்கு கர்ணா? நீ அந்த அவையில் நின்று அதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரித்து கொண்டாயடா, வெக்கமா இல்லை? ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துறது தர்மமா? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தே இல்லை? அப்பையெல்லாம் நீ அதர்மத்தின் பக்கம் நின்றுட்டு அவள் ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் இப்படி பேசினவன், இன்னைக்கு வந்து உன் உயிர் போகுதுன்னு தர்மத்தை பற்றி பேசுறியா? இந்த தர்மம் தேவையில்லை அர்ஜுனா, இன்னொரு 50 விட ரொம்ப பேசுகிறேன், முதல்ல ஆளை காலி பண்ணு. ஹி இஸ் டாக்கிங் டூ மச். அடுத்து 50 விட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதானே தர்மம்.
அப்ப அங்கே நிராயுதபாணியா இருந்த ராவணனை ராமன் கொல்லலையே. ராவண சீதையை சிறையெடுத்தான். சிறையெடுத்த ராவண அவளை சித்திரவதை பண்ணிடுவேன்னா, கொண்டுடுவேன்னா, உன் புருஷனை கொண்டுடுவேன்னா, நீ என்னையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினை தவிர அவளை தொடக்கூட இல்லை, அவளை அவமானப்படுத்தலை, அவளை எந்த இடத்துலையும் அவளுக்கு மானபங்கத்தை உருவாக்கலை. ஆனால் அவளை டார்ச்சர் பண்ணான், ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணான், கஷ்டம் கொடுத்தான். அந்த கஷ்டத்தை சீதை சகித்து கொண்டான்னு வச்சுங்க. அவன் நினச்சிருந்தான்னா அசோகவனத்திலேருந்து அவளே மீண்டு வந்திருக்க முடியும். அவளே சொல்கிறாளே, நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் இங்கே தப்பிச்சு போயிடுவேன், என் வலிமை என்ன என் வல்லமை என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நான் ஏன் இப்படி அடைப்பட்டு கிடக்கிறேன்னு நினைக்கிறியா? என் புருஷன் என்னை மீட்டு போகணும்டா, அதான்டா எனக்கும் கௌரவம், எங்கள் புருஷனுக்கு கௌரவம், ராமனுக்கு அதுதான் கௌரவம், அதனால இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இங்கே அப்படி இல்லையே. அவ்வளோ திரௌபதி அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? விளையாடினாங்க, 14 வருஷம் காட்டுக்கு போகிறாங்க. அப்போ தர்மத்தை ஒவ்வொரு யுகத்திலும் மாற்றித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்பயோ 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னால ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கின்றதுக்காக அந்த தர்மத்தை இன்னைக்கு நம்ம பின்பற்ற முடியாது. உன் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நீயும் எடுத்தால்தான் அது தர்மம். அதுதான் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற வார்த்தை. என் எதிரி துப்பாக்கி வச்சுட்டு வருவான்னா நான் சும்மா அருவா கத்திட்டு வெற்றிவேல் வீரவேல்னு போய் நோ யூஸ் இல்லையா? அவன் பெருசு பெருசா அப்படி விமானத்தில் வந்து குண்டு போடுவான்னு சொன்னா நான் போயிட்டு பழைய கால மாடலில் ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்போ ஜெயிக்க முடியும்? ஆப்ரேஷன் சிந்தூர், இதுதான் இன்னைக்கு யுக தர்மம். அடி நொறுக்க வேண்டியதுதான். நீ என் மக்களை தொந்தரவு பண்ண, என் எல்லைக்குள்ள வந்து இத்தனை பேரை கொல்ல முடியும் உன்னால, என்ன ஓம் மண்ணுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்துல வராம பாத்துக்கிறதுக்கு என்னால முடியும்னு சொல்றோம்ல, இதுதான் தர்மம், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு. அதை இத்தனை வருஷமா நம்ம செய்யாதனால இந்த பிரச்சனை எல்லாம். அதெல்லாம் இத்தனைக்கெல்லாம் செய்யவே இல்லையே, அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு புரியலையே. குரு சரண் தாஸ் அப்படின்னு ஒரு பெரிய சிஇஓ இருந்தார். இந்த குரு சரண் தாஸ் பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர். ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தாரா. அவங்க அம்மா ஒரு 80-85 வயசு. அவங்க சொன்னாங்களே, என்னடா 2-3 நாள் ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்க? இல்லைம்மா, இந்தியாவை பற்றியும் சீனாவை பற்றியும் ஒரு ஒப்பீட்டு கட்டுரை ஒன்று, ஆய்வு கட்டுரை எழுதற சொன்னாங்கன்னா, இந்தியாவையும் சீனாவையும் பற்றி ரொம்ப அதனுடைய கல்ச்சர், இப்போ உள்ள எக்கனாமிக்ஸு, இன்றைக்கி இருக்கிற அரசியல் எல்லாத்தையும் அப்படி யோசிச்சிட்டே இருக்கேன், ரொம்ப வேகாக இருக்குது, இதை எழுதணும் அப்படின்னு. அவங்க அம்மா ரொம்ப படிக்காதவங்க, வயதானவங்க. அவங்க சொன்னாங்களா, எனக்கு சீனா பற்றிலாம் தெரியாதுடா, ஆனால் உனக்கு இந்தியா பற்றி என்னடா தெரியும்னு கேட்டாங்களா. இவர் கோவமாக அவங்க அம்மா பார்த்தாரா, நான் யார் தெரியுமா, ஒரு பெரிய கம்பெனியினுடைய சிஇஓ, நீ எஸ்எல்சி கூட படிக்கலை, எனக்கு அம்மாவாக இருக்கிற ஒரே காரணத்தினால உனக்கு என்ன இந்தியாவை பற்றி தெரியும்னு தெரியல, ஜிடிபின்னா தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமாலாம் சும்மா ஏதோ பேசியிருக்கிறாரு. அந்த அம்மா கேட்டிருக்காங்களா, உனக்கு ராமாயண மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், தெரியாது எனக்கு ராமாயண மகாபாரதம் படித்ததில்லை அப்படின்னு. ராமாயண மகாபாரதம் படிக்கலைன்னா அவன் இந்தியனே இல்லைடா, நீ என்ன பெரிய இந்தியன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ இந்துவும் இல்லை இந்தியனும் இல்லை. அவருக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, பெற்ற தாய். உடனே மறுநாள் அவங்க பெரிய அவருக்கு ஒரு பாஸ் இருப்பார்ல, ஒரு குளோபல் பாஸ், அவர்கிட்ட சொல்லி எனக்கு 3 வருஷம் லீவ் வேணும், லாஸ் ஆஃப் பே. என்னடான்னு கேட்டிருக்காரு. மகாபாரதம் படிக்க போகிறேன். எதுக்குடா படிக்க போகிறேன்? இல்லை, எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு சவால் விட்டாங்க, நான் படிக்கணும். அவர் ஹி டுக் சீரியஸ் எஃபர்ட்ஸ். ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் அந்த சப்ஜெக்டில் யார் அத்தாரிட்டியோ அவங்ககிட்டே போய் பேசி, அவங்களோடய உரையாடி, அவங்க எழுதின நூல்களை வாசித்து, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல, இப்போ ராதைன்ற ஒரு கேரக்டரை பற்றி மதுரையில் அழகர் கோயிலில் அம்பிப்பற்று தான் அதை சிறப்பாக சொல்லுவார்னா, அவர் அங்கேருந்து இங்கே வந்து அம்பிப்பற்றோட ஒரு நாள் இருந்து அதை கேட்டு போவார். அப்படி ஸ்டடி பண்ணி 3 வருஷம் அற்புதமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி டிஃபிகல்ட்டி ஆஃப் பீயிங் குட் அப்படின்னு ஒரு புத்தகம். அது தமிழ்லேயே வந்திருக்கு, கிழக்கு பதிப்பகத்தில், மகாபாரதம் காட்டும் கதை மாந்தர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அதில் அவர் எழுதுறாரு, இன்னைக்கும் துரியோதனன் இருக்கான், இன்னைக்கும் கிருஷ்ணர் இருக்காரு, இன்னைக்கும் அர்ஜுனன் இருக்கான், இன்னைக்கும் தர்மன் இருக்கான், இன்னைக்கும் திரௌபதி இருக்கா. அது எந்தெந்த வடிவத்தில், என்னென்ன வேல்யூஸா, என்ன எத்திக்ஸா, என்ன டைலமாவோட, அது கார்பரேட் வேர்ல்டில், சமூக வாழ்க்கையில், அரசியலில், இவன் இந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி இன்னைக்கு இருக்கு, தனி ஒரு ஆளா இல்லாமல் அது ஒரு சமூக அமைப்பாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த குரு சரண் தாஸ் எழுதியிருக்கார். பாருங்க, கிருஷ்ணர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால, கலியுகம் பிறக்கிறதுக்கு, கலியுகம் பிறந்து 26 வருஷம் கழிச்சா சுவாமி இறந்து கிருஷ்ணர் அந்த அந்த வேடன் கொன்றது. கிருஷ்ணர் கடைசியாக ஒரு மலை வேடனுடைய வில்லில் தான் செத்து போனார். கண்ணதாசன் பாடுவான், சரையு நதி ராமன் சரையு நதியில் மாண்டான்,
தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான் அப்படின்னு எழுதுவார். ஒரு வேடன் வந்து வில்லால் அடித்து கொன்றான் கிருஷ்ணரை. அது ராமனும் கிருஷ்ணனும் இறப்புக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா தாயின் கருவில் தோன்றியவர்கள் இறக்க வேண்டும் என்பது விதி. இவங்க ரெண்டு பேருமே ஒரு தாயின் கருப்பையிலிருந்து தோன்றினவங்க தான். அதனால் யாரெல்லாம் தாயின் கர்ப்பப்பையிலிருந்து தோன்றி வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் கடவுள் அவதாரமாக இருந்தாலும் அவருக்கு இறப்பு என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அப்படி தான் ராமனும் இறந்துட்டான், கிருஷ்ணனும் இறந்துட்டான்னு நம்ம புராண கதைகள் படிக்கிறோம். அப்படி இன்னைக்கும் அது கான்டெக்ட்ல இருந்து கொண்டு தான் இருக்கு. இதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கிருஷ்ணர் அவர் சொன்னாலும், அன்னைக்கு உள்ள புல்லாங்குழல் சொன்னாலும், அன்னைக்கு உள்ள கோபிகள் சொன்னாலும், இன்னைக்கு கான்டெக்ட்ல இது எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும், எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதும் அந்த இன்ஃபரன்ஸ் ஊடு பொருளாக அதில் இருக்கு. சுவாமிஜி மிகப்பெரிய மகான், லேசாக தான் சொல்லுவார். நாம் அதிலிருந்து இன்ஃபரன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறது எடுத்துக்கணும். கலிஃபோர்னியாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணாங்க. நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் MBA ப்ரொஃபஸராக இருக்கிறபோது அதை பற்றின ஒரு ஆய்வுத்தாளை பார்த்தேன். அந்த ஆய்வுத்தாளுடைய கட்டுரை என்ன தெரியுமா? கிருஷ்ணா தி CEO. கிருஷ்ணா தி CEOங்கிறது அந்த ஆய்வுத்தாளோட கட்டுரை. அதில் வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் பகவான் கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதுதான் அந்த கிருஷ்ணா தி CEOனுடைய அந்த ஆய்வுத்தாளுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம் கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன்லேருந்து நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஒன்று இருக்கிறது. கடைசியில் என் மனதில் இருக்கிற நீண்ட கால ஆதங்கங்கள், எப்போதுமே தீராத ஆதங்கமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி செல்கிறேன். நம்ம நாட்டில் ஆன்மீகத்திற்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. சத்குரு மாறி மாறி மகா புருஷர்கள் மகான்கள் காலந்தோறும் தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வள்ளலார் சொல்கிற மாதிரி வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மகான்களை பற்றி. அது அந்த வாழையடி வாழையாக வந்து கொண்டே தான் இருக்குது இந்த திருக்கூட்டம். அவங்களுடைய உபதேசம், அருள்மொழிகள், அவங்களுக்கான பெரிய ஃபாலோயிங். இதே இடத்துல ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டால் இத்தனை பேரெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க, இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆன்மீகத்துக்குன்னு ஒரு பெரிய புல்லிங் பவர் இருக்கத்தான் செய்யுது, வசீகரம் இருக்கத்தான் செய்யுது. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் சொல்கிற மாதிரி அந்தணர் 100க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல். அந்தணர்னா இந்த இடத்துல பிராமணன் எடுத்துக்க வேண்டியதில்லை, முனிவர்கள், மகான்கள், தவசீலர்கள்னு எடுத்துக்கலாம். அவங்கள் செய்கிற தவத்துக்கு கூட எப்போ பலன் இருக்கும் அப்படின்னா நின்றதாம் மன்னவன் கோல். யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஆன்மீகத்திற்கான பலனும் தவத்திற்கான பலனும் கிடைக்கும் என்பதை ராமஸ்ரீனிவாசன் சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் மகான்கள், துறவிகள், ஞானிகள் புரிகிற தவம் கூட அவுரங்கசீப் பாதுஷாவாக இருந்தால் அது பலிக்காது. ராபர்ட் கிளைவும் டல்ஹவுசியும் ஆட்சியில் இருந்தால் அது நிற்காது. இன்னைக்கு இருக்கிற நவீன அவுரங்கசீப்புகள் இருந்தாலும் அது பலிக்காது. சத்ரபதி சிவாஜி மன்னனாக இருந்தால் அது பலிக்கும். ராஜராஜ சோழன் இருந்தால் அது பலிக்கும். சேரன் செங்குட்டுவனும் பாண்டியன் நெடுஞ்செழியனும் திருமலை நாயக்கரும் அந்த அரசவையில் இருந்தால் அது பலிக்கும். ஏன்னா மன்னனுக்கான ஆன்மீகமும் மக்களுக்கான ஆன்மீகமும் சிங்கரனைஸ் ஆகணும், ஒன்றாகணும். மக்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவன் மன்னனாக இருக்கணும், மக்களுடைய நம்பிக்கையை மதிப்பவன் மன்னனாக இருக்கணும். இந்த கோவில்களை, இந்த விழாக்களை, இந்த கொண்டாட்டத்தை, இந்த பாரம்பரியத்தை, இதன் மரபுகளை, இந்த புராணங்களை, இதிகாசங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த மண்ணும் மக்களும் செழிப்படைவார்கள் என்பதுதான் விதி. இதை எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாமே வாக்களித்து அந்த இடத்தில் அமர வைக்கும் போது மன்னனுக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்குமான பிரிவும் பிளவும் ஏற்பட்டு நமது வளர்ச்சியும் தேங்கி போகும் என்பது மாத்திரமல்ல, நமது ஒளி மங்கி போகும் அப்படிங்கிறதையும் வரலாற்றில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதனால எப்பெல்லாம் இந்து மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாங்களோ அதனாலதான் ராஜ சோழர்கள் காலம் பொற்காலம்னு சொல்றோம், குப்தர்கள் காலம் பொற்காலம் சொல்றோம். எப்பயுமே சுல்தான்கள் காலம் பொற்காலம், முகலாயர்கள் காலம் பொற்காலம், ஆங்கிலேயர் காலம் பொற்காலம்னு எந்த வரலாற்று ஆசிரியரும் உலகத்துல குறிப்பு எழுதினதில்லை. ஏன்னா அவன் தான் இந்த மண்ணை மதிக்கிறான், இந்த மக்களை மதிக்கிறான், இந்த மீனாட்சியை மதிக்கிறான். திருமலை நாயக்கர் இந்த மீனாட்சியை எப்படி கொண்டாடினார் என்பதுதான் இந்த மண்ணுக்கே உரிய சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு நாம் அதிலிருந்து மாறிவிட்டோம். அன்னைக்காவது மன்னன் மகன் மன்னனா வந்து ஆட்சியில் உட்காந்துருவோம். இன்னைக்கு நமக்கு ரோலே இல்லை. மன்னனா உட்கார்ந்தா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தாண்டி ராஜ விசுவாசத்தை காட்டுவதை தாண்டி நமக்கு வேற பங்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நாமே வாக்களித்து தான் ஒரு அவுரங்கசீப்பை உருவாக்குறோம். நாமே ஓட்டு போட்டு ஒரு அலாவுதீன் கில்ஜியை போய் உட்கார வச்சு
அவனை நம்மளை பாருன்னு சொல்லி நம்ம சொந்த காசுலேயே சூனியம் வைத்துக் கொள்வர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். சொந்த காசுல சூனியம் வச்சுக்க. நேற்று தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அமைச்சர் பேசியிருக்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் மத சின்னங்களுடன் வரக்கூடாது, கையில் எந்த கயிறு கட்டியும் வரக்கூடாது. மத சின்னங்கள்னா விபூதி குங்குமம் உட்பட எல்லாம் மத சின்னம் தான். நாம ஓட்டு போட்ட அமைச்சர் தான், நாம விசில் ஊதுன விசில தான் ஒரு அமைச்சரானார். ஆனால் இதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நான் பூஜை புனஸ்காரம் செய்வேன், விரதம் இருப்பேன், கோவிலுக்கு போவேன், கோயிலை கொண்டாடுவேன், சாமியார்கள் மகான்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவேன், அவங்ககிட்ட அருள் உபதேசம் எல்லாம் கேட்பேன், இந்து பக்தியெல்லாம் நான் காண்பிப்பேன். இந்து சக்தி என்றால் என்ன என்று தெரியாது, இந்து உணர்வு என்றால் என்னன்னு தெரியாது, இந்து ஆன்மீகம் என்றால் என்னன்னு தெரியாது, மதமாற்றம்னா என்னன்னு தெரியாதுன்னு நாம் உட்கார்ந்துருந்தா இந்து பக்தி இருக்கும். இந்து சக்தி இருந்தால் தான் இந்து பக்தியை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் இதே விஷ்ணுவுக்கு அங்கோர் வாட்டில் கம்போடியாவில் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் இங்கே போய் பாருங்க, எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், மியூசியம் மாதிரி இருக்கும். வழிபாடு இல்லை, திருவிழா இல்லை, கொண்டாட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. மிக பிரம்மாண்டமான கோயில், சோழர்கள் கட்டின கோயில் தான். பிரம்மாண்டமாக கோவிலையும் ஆன்மீகத்தையும் பக்தியையும் வைத்திருந்த பிரயோஜனம் இல்லைங்க. அந்த கோவிலை, அந்த பக்தியை, அந்த மரபுகளை கொண்டாடுகிற கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதனால்தான் அந்த பக்தி நிற்கும். அதற்கு இந்து பக்தி வேண்டும், இந்து சக்தியும் வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.